தமிழகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் நிரந்தர தமிழ் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 0 என்று மத்திய அரசு பதிலளித்திருப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் நிரந்தர தமிழ் ஆசிரியர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்ற கேள்விக்கு 0 என்று மத்திய அரசு பதிலளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேபோல இந்தி, சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளுக்கான ஆசிரியர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் நிலையில் தமிழுக்கான நிரந்தர ஆசிரியர்களின் எண்ணிக்கை 0 என்று மத்திய அரசு பதிலளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர ஆசிரியருடைய எண்ணிக்கை என்பது 0 உள்ளது. ஆனால் அதே சமயம் இந்தி கற்பிக்க 86 ஆசிரியர்களும், சமஸ்கிருதம் கற்பிக்க 65 ஆசிரியர்களும் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் சார்பாக வழங்கப்பட்டுள்ள பதிலில் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியுடைய கேள்விக்கு இந்த ஒரு பதிலை மத்திய கல்வித்துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது. அதனை மேற்கோள் காட்டி தற்பொழுது பல்வேறு கேள்விகளை கனிமொழி எக்ஸ் தளத்தில் எழுப்பியிருக்கிறார்கள். அரசியல் சட்டத்தில் இந்தியோ அல்லது சமஸ்கிருதமோ தேசிய மொழி என்று வரையறுக்கப்பட்டுள்ளதா அல்லது பாஜக கட்டமைக்க வரும் தேசியம் அதுதானா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் எந்த தாய்மொழியை காக்கிறார்கள் அல்லது கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.